எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம முந்தைய வினாத்தாள் என்ன பார்க்க போகிறோம்னா, குரூப் 7A அறநிலைத்துறை தேர்வு கிரேடு 1 2023 போன வருஷம் வெளிவந்த கொஸ்டின் பேப்பர். முதல் கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. உதகமண்டலம், இதன் மரு என்னன்னா உதகை. மரு அப்படின்னா என்னென்னா, ஒரு சொல்லின் சுருங்கிய வடிவம்தான் மரு. புதுக்கோட்டை, இதை நம்ம புதுகை அப்படிங்குவோம். முதுகுலத்தோரை முதுவை அப்படிங்குவான். புதுச்சேரியை புதுவை அப்படின்னு சொல்லுவான். கும்பகோணத்தை குடந்தை அப்படின்னு சொல்லுவான். இதே மாதிரி ரொம்ப இருக்குது, நம்ம வரிசையாக பார்ப்போம். ரெண்டாவது கேள்வி, வண்ணாரப்பேட்டை, இந்த சொல்லின் மரு என்னென்னா வண்ணை. நாகப்பட்டினம், இந்த ஊரோட மரு என்னென்னா நாகை. அடுத்து நாலாவது கொஸ்டின் என்னென்னா, கலைச்சொல்லறிக. டிசிஎஸ் அப்படின்னா ஆய்வேடு என்ற அர்த்தம். இது ஒவ்வொரு பாடத்துலேயும் ஒவ்வொரு இயர்லேயும் கடைசி பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆங்கில சொல் கொடுத்துருப்பாங்க, அதற்கு நேர் இணையாக அதன் தமிழ் அர்த்தம் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்குங்க. பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சினிமா அப்படின்னா, சினிமாங்கிறது ஆங்கில சொல், பிறமொழி சொல். அதற்கு தமிழ் சொல் என்ன அர்த்தம்னா திரைப்படம். இது தமிழ் ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க, நியூ புக்கில் இருக்காது, ஓல்டு புக்கில் இருக்கும், பார்த்துக்குங்க. ஆறாவது கேள்வி, இந்த வேலையை செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என்று கூறுவது என்னன்னா ஏவல் விடை. வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். 10th புத்தகத்தில் இருக்குது. ஏழாவது கேள்வி, கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சுட்டு விடை. சுட்டு விடைனா அப்படி என்னென்னா சுட்டி காட்டுறது, இங்கே இருக்குது அங்கே இருக்குது அப்படின்னு, அதான் சுட்டு விடை. எட்டாவது கேள்வி, கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பாட்டு கூறுதல் நேர் விடை. மறை விடை அப்படின்னா என்னென்னா போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது மறை விடை. போவேன் அப்படின்னு சொன்னால் அது நேர் விடை. 9வது கேள்வி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு என்று அர்த்தம். அடுத்த கேள்வி, கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் பயணச்சீட்டு ஆய்வர். 12வது கேள்வி, பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும். இத்தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற உவமை தொடரை தேர்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படி என்ன அர்த்தம்னா வெளிப்படைத்தன்மைன்னு அர்த்தம். ஒரு சொல்லோ ஒரு வாக்கியமோ இருந்துச்சுன்னா அது எல்லாருக்கும் தெளிவாக புரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னு சொல்லலாம். காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தது போல. இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா தற்செயல் நிகழ்வு. 8வது புத்தகத்தில் பின்னாடி இருக்கு, அதை பார்த்துக்குங்க. கொடிகட்டி பறத்தல் எனும் உவமை கூறும் பொருளை கண்டறிக. புகழ்பெற்று விளங்குதல். எவ்வகை வினா, பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். இது பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். எவ்வகை வாக்கியம், இதுவும் பிறவினைதான். 17வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. இல்லை 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இல்லை எது சரின்னு கேட்குறாங்க. உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார், இது வினாத்தொடர், ஆனால் பெயர் பயனிலையும் கொடுத்துருக்காங்க, இது தவறு. பூக்களை பறிக்காதீர், இது கட்டளை தொடர், இது சரி. எவ்வளவு உயரமான மரம், இது உணர்ச்சி தொடர்,
ஆனால் வினா தொடர்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. இது நாற்காலி, அவன் மாணவன், இது வந்து பெயர் பயனிலை தொடர், ஆனால் உணர்ச்சி தொடர்னு கொடுத்துருக்காங்க, மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை தொடர், இது மட்டும் சரி பாருங்கள். அடுத்த கேள்வி, பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. விடைக்கு ஏற்ற வினா அமைக்க. இந்த விடைக்கு ஏற்ற வினா என்னென்னா, பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது. 19வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த விடைக்கு ஏற்ற வினா என்னன்னா, தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு? அடுத்த கேள்வி, விடைக்கு ஏற்ற வினாதே. பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இந்த விடைக்கு ஏற்ற வினா என்னன்னா, யார் பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர்? 21வது கேள்வி, இரு வினைகளில் பொருள் வேறுபாடு அறிதல். பணிந்து, பணித்து. பணிந்து அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு கீழே சொல் பேச்சு கேட்டு பணிவாக நடத்தா அது பணிவுடன் நடத்தல். பணித்து என்பது அது வேலையை குறிக்கும், கட்டளையிடுதல். பணிந்து என்பது பணிவுடன் நடத்தல், பணித்துனா கட்டளை இடுதல். 22வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இதற்கு பதில் என்னன்னா, பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். 23வது கேள்வி, திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? மறுபடியும் இதே மாதிரி ஒரு கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார். அகர வரிசைப்படுத்துக. அகர வரிசையை பொறுத்த வரைக்கும் முதல்ல உயிரெழுத்து வரும், அதற்கப்புறம் உயிர்மெய் எழுத்து வரும். இதில் இந்த வரிசையில் உயிரெழுத்து எதுவுமே கிடையாது, அதாவது ஆவணம் எதுவுமே இல்லை, எல்லாம் உயிர்மெய் எழுத்தே வருது. உயிர்மெய் எழுத்து கா ஞா ஷா அப்படின்னு வரிசைக்கு ஆரம்பிக்கும். கா என்ற சொல்லில் இந்த வரிசையில் எதுவுமே வரல. அதற்கப்புறம் வருதுன்னா தா வருது, தவில், படகம், பிடில், பேரியால், அந்த மாதிரி பார்த்துக்குங்க. மீண்டும் அதே ஒரு கேள்வி, பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்துக. ஐயம், கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு, தேவை. ஐங்கிறது உயிரெழுத்து, அதற்கப்புறம் வர்றது எல்லாமே கண்ணன், சிறப்பு, தமிழ்நாடு என்பது எல்லாமே உயிர்மெய் எழுத்து. முதல் எழுத்து இருக்குல்ல, அதெல்லாம் உயிர்மெய் எழுத்து. முதல்ல வந்து நம்ம உயிரெழுத்துக்குத்தையும் முன்னுரிமை தரணும், அதுக்கப்புறம்தான் உயிர்மெய் எழுத்துக்கு. திரும்பவும் அதே மாதிரி ஒரு கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. பாடி. இது வினைமுற்று என்னன்னா, பாடினாள், பாடினான், அதுவும் வரும். இங்கே பாடினாள்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சரிதான். வினைமுற்று கீழ் வருவனவற்றுள் ஏவல் வினைமுற்று செயல் என்ன? ஓடு. மற்ற மூணுமே செல்க, வாழ்க, வாழிய, இந்த மூன்றுமே வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா கடைசி இருக்குல்ல அந்த எழுத்து கா, இய, இயர் அப்படின்னு முடியும். செல்க, வாழ்க, வாழிய முடியுதா? இந்த மூணுமே வியங்கோல் வினைமுற்று. ஓடு மட்டும்தான் ஏவல் வினைமுற்று. விளைவது, இதன் வேர்ச்சொல் என்னன்னா விளை. வருக, இதன் வேர்ச்சொல் என்னன்னா வா. அறியேன், இதன் வேர்ச்சொல் என்னன்னா அறி. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, தாறு, கதிர், சீப்பு, இதெல்லாம் குலை வகையை சேரும். கொத்து அப்படின்னா அவரை கொத்து, தாறுனா வாழைத்தாறு, கதிர் நெற்கதிர் அந்த மாதிரி வரும். சீப்பு வாழை சீப்பு, இதெல்லாம் குலை வகை சேரும். குலை வகை அப்படின்னா காயோ கனியோ மொத்தமாக இருக்கிறது, அதே குலை வகை. 10th புத்தகத்தில் ஃபஸ்ட்டு படமே அதே பார்த்துக்குங்க.
ஒரு பொருள் பல சொற்கள் அறிதல். மலைக்குகை. மலைக்குகை என்றால் பிலம் முளை என்று அர்த்தம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க. வாழை. வாழை. வாழைன்னா இந்த லா வந்தால் மீன் அர்த்தம். வாழை என்றால் அது மரம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சிரம் என்பதன் பொருள் சிரம்னா தலை, கரம்னா கை என்று அர்த்தம். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு. கிண்ணம். கிண்ணம். கிண்ணம் 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா நம்ம பயன்படுத்தும் பாத்திரம். அந்த சட்டி முக்கிலாம் இருக்குல்ல, அந்த 3 சொல்லி நான் வந்துச்சுன்னா சிறு பாத்திரம். இந்த 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா துன்பம்னு அர்த்தம். கிண்ணம் துன்பம்னு அர்த்தம். இதை பார்த்துக்குங்க. கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் அப்படின்னா கடன் அட்டை அப்படின்னு அர்த்தம். டெபிட் கார்டுனா பற்று அட்டை அப்படின்னு அர்த்தம். செக்கு அப்படின்னா காசோலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் தருக. டிஜிட்டல்னா மின்னணு மயம். 40வது கேள்வி. வலுவு சொற்களை நீக்குதல். வலு அப்படின்னா பிழை என்று அர்த்தம். சரிங்களா? செழியன் வந்தான். செழியன் வரும். செழியன் வந்தார்கள். செழியன் வந்தது. இதில் சரியான சொல் எதுனா செழியன் வந்தான். செழியன் என்பது ஆண்பால் வினைமுற்று, அதனால் செழியன் வந்தான். செழியன் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா செழியன் வரும், செழியன் வந்தது இது ரெண்டுமே அக்ரிணியை குறிக்கக்கூடிய சொல். செழியன் என்பது உயர்திணை. இதற்கு சரியான பதில் செழியன் வந்தான். சந்திப்பிழை நீக்கி எழுதுக. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. கரெக்ட். சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு கூந்தல். அதாவது ஒவ்வொரு தாவரத்தோடைய மரத்தோட இலை பெயர் இருக்குல்ல, அதை சொல்கிறாங்க. ஓலை அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலை. அதாவது கரும்பு தொகை, நாணல் தொகை இதெல்லாம் இலை வகை. இதெல்லாம் மடல்னா தாழை மடல். கூந்தல்ங்கிறது கமுக கூந்தல். இலக்கண வகைகள். பொருந்தா சொல்லை கண்டறிதல். எழுத்து சொல் அணி. அதாவது இலக்கண வகைகளில் எழுத்து சொல் யாப்பு அணி 5 வகை இலக்கணம் இருக்கா. இதில் எழுத்து சொல் அணி மட்டும் 5ல் 3 வரும். இந்த தொடைங்கிறது யாப்புக்கு கீழே தான் வரும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதனால் இது மட்டும் வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. தொடை. பொருந்தா சொல்லை கண்டறிதல். 10 பாக்கு பாட்டு பஞ்சு. அது என்னன்னா 10 பாக்கு பாட்டு எல்லாமே குற்றியல் லுகரம். அதாவது வன் தொடர் குற்றியல் லுகரம். 10 பாட்டு பாக்கு எல்லாமே வன் தொடர் குற்றியல் லுகரம். பஞ்சு மட்டும் மென் தொடர் குற்றியல் லுகரம். புரியுதா இல்லையா? பன் தொடருங்கிறது மொத்தம் 6 எழுத்துக்கள். கசட தபர இதெல்லாம் புள்ளி வச்சு வந்துச்சுன்னா 10 இத்து வருதா, பாக்கு இக்கு வருதா, பாட்டு இட்டு வருதா, இதெல்லாம் வன் தொடர் குற்றியல் லுகரம். குற்றியல் லுகரம் அப்படின்னா கடைசி எழுத்து கு சு டு து பு ரு இதெல்லாம் கடைசி எழுத்தாக வந்தது எல்லாமே வன் குற்றியல் லுகரம் அப்படிங்குவாங்க. குற்றியல் லுகரத்தை மொத்தம் 6 வகையாக பிரிப்பாங்க. பஞ்சுங்கிறது மென் தொடர் குற்றியல் லுகரம். இது 3மே வன் தொடர் குற்றியல் லுகரம். பொருந்தா சொல்லை கண்டறிதல். புனை மிதவை நீக்கான் தெப்பம். புனை மிதவை தெப்பம் இது 3மே ஒரு நீருக்கு மேலே, ஆற்றின் மேலேயோ ஒரு கடலின் மேலேயோ அது வாகனம் மாதிரி
வாகனம் மாதிரி, சரிங்களா? நீக்கான் என்பவர் யாருன்னா அந்த வாகனத்தை இயக்குபவர். புனை, மிதவை, தெப்பம், ஓடம், கப்பல் எல்லாமே அது ஒரு வாகனத்தை சார்ந்தது. நீக்கான் என்பது வாகனத்தை ஓட்டுபவர். ஐயம் என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் என்ன? ஐயம் அப்படின்னா என்னன்னா டவுட் அப்படிங்க. அதாவது தமிழ் என்ன, ஐயம்னா குழப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு எதிர்ச்சொல் என்னன்னா தெளிவு. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? சோர்வு. இது குரூப் 4ல் கேட்ட கொஸ்டினை பார்த்துக்குங்க. எதிர்ச்சொல் எழுதுக. எளிது, அரிது. பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. இந்த கொஸ்டினுக்கு சீன் கொடுத்துருக்காங்க, தப்பு. இதுக்கு ஆன்சர் என்னன்னா இது வானம் மறித்த இருக்குல்ல, இந்துன்னு வரும். இந்த 4 ஆன்சரில் எதுவுமே கிடையாது. 4 ஆன்சருமே தப்பு தான். ஏன்னா வானம் கூட்டல் அறிந்த, வானம் அறிந்த. இதை வானம் மறித்தன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பார்த்துக்குங்க. மானம் கூட்டல் இல்லா, மானம் இல்லா. இது கொஸ்டின் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இது ரொம்ப சிம்பிள் தான். இது ஒரு பேரா கொடுப்பாங்க, அதை மையப்படுத்தி 4-5 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நம்ம ஈஸியாக படித்த பாதையை போட்டுடலாம், அது பிரச்சனை கிடையாது. வாங்க 57வது கொஸ்டின். கிளாசிக்கல் லிட்ரேச்சர். லிட்ரேச்சர்னால் இலக்கியம் என்ற அர்த்தம். கிளாசிக்கல் என்றால் செவ்விலக்கியம் என்ற அர்த்தம். பிழை திருத்துக. பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. அவை அல்ல. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அத்து அன்று அவை அல்ல. ஒருமை என்றால் அத்து அன்று என்று முடியும். அதாவது பன்மை என்றால் அவை அல்ல அப்படின்னு முடியும். ஒருமை என்றால் அத்து அன்று, பன்மை என்றால் அவை அல்ல அப்படின்னு முடியும். பொறுத்துக. ஆண்பால். ஏக்கி 3. நான் அல்லேன். புரியுதா இல்லையா? பெண்பால்னா அவள் அல்லல். அவன் அல்லேன், அவள் அல்லல். ஒன்றன்பால் அல்ல, பலவின்பால். இல்லை ஒன்றன்பால் அன்றுன்னு முடியும். பலவின்பால் தான் அல்லன்னு முடியும். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 2, டிக்கு 1. பார்த்துக்குங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான தொடரை அறிக. நான் அல்லேன், அவன் அல்லன். இந்த அல்லனுக்கு அல்லேனுக்கு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் தான். நான் என்று வந்தால் அல்லேன் வரும், அவன் என்று வந்தால் அல்லன் முடியும். பார்த்துக்குங்க. நான் அல்லேன், அவன் அல்லன். சொல் பொருள் பொறுத்துக. ஆளாளம். ஆளாளம் என்றால் நஞ்சு என்று அர்த்தம். ஏக்கு 3. அந்தம். அந்தம் என்றால் முடிவு. ஆதி என்றால் தொடக்கம். சரிங்களா? அயன். அயன் என்றால் பிரம்மன். மால் என்றால் விஷ்ணு. ருத்ரன் என்றால் சிவன். ஏக்கு 3, பிக்கு 4, சிக்கு 1, டிக்கு 2. சொல் பொருள் பொறுத்துக. கதலி. கதலி என்றால் வாழை. பிக்கு 1. பூகம் என்றால் கமுகு. சிக்கு 4. கவரி என்றால் சாமரை. கவரிமான் முடியை வச்சு சாமரை தெரியுமா? சாமரை என்றால் விசிறி என்ற அர்த்தம். அதாவது கவரிமானுடைய முடியிலிருந்து செய்யும் விசிறிக்கு பேர் தான் சாமரை என்று அர்த்தம். மன்றல். மன்றல் என்றால் மாளிகை என்று அர்த்தம். கதலி என்றால்
வாழை என்று அர்த்தம். பூகம் என்றால் கமுகு என்று அர்த்தம். கவரி என்றால் சாமரை. மன்றல் என்றால் மாளிகை. சரியான விடையை தேர்க. ஒரு நண்பர். சரி. அந்த ஓர் இருக்குல்ல, எந்த சொல்லுக்கு முன்னாடி ஓர் வரும்னா ஆனா ஆவனா ஈனா ஈயனா இருக்குல்ல. ஒரு ஊரில், அதாவது ஊரில்னா, ஊர்னா என்னது, அது வந்து உயிரெழுத்து. உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு என்று வார்த்தை வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். பிழை திருத்துதல். சரியான பதிலை தேர்ந்தெடு. மாடு. ஒரு மாடு. சரி, கரெக்ட் தான். பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. சரி. அன்றுங்கிறது ஒருமைக்கு வரும். அல்லங்கிறது பன்மைக்கு வரும். இங்கே பழங்கள் கொடுத்துருக்கனால பன்மை, அதனால் கடைசியில் அல்லன்னு வந்திருக்கு. சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டை கால வழக்கம். சரி. எவ்வகை தொடர்? என் அண்ணன் நாளை வருவான். செய்தித்தொடர். இது சரியான விடைதான். சரியான கூட்டு பேரை தேர்வு செய்க. கூட்டு பேர்னா என்னன்னா, அதாவது ஒரு பொருளோ ஒரு உயிரினமோ கூட்டமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கல் தனித்து ஒரு கல் மட்டும் இருந்துச்சுன்னா அது கல்லுங்குவாங்க. ஒரு 10-15 கல் குமிஞ்சு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் கற்குவியல் அப்படிங்குவாங்க. சரிங்களா? யானை, ஒரு யானை, யானைகள்லாம் சேர்ந்துருந்துச்சுன்னா அது பேர் யானை கூட்டம். அதே மாதிரி ஒரு மாடு, பல மாடுகள் இருந்துச்சுன்னா அது பேர் நிறைங்குவாங்க, மாட்டு மந்தைங்குவாங்க, ஆட்டு மந்தை அப்படிங்குவாங்க. அப்படிலாம் இருக்கு, பார்த்துக்குங்க. சரியான கூட்டு பேரை தேர்வு செய்ய. புல்கட்டு. புல்கட்டு. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. வெண்பா என்றால் செப்பல் ஓசை. அந்த மாதிரி. மலர் உண்டு பெயரும் உண்டு. இரு தொடர்களின் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும்? மலரும் பெயரும் உண்டு. மலர் உண்டு பெயர் உண்டு. மலரும் பெயரும் உண்டு. ஏன்னா மலர் உண்டு பெயர் உண்டு. மலரும் உண்டு பெயரும் உண்டு சேர்த்தெழும் போது பார்த்துங்க. ஓடி என்ற வேர்ச்சொல்லின் வினையெச்ச தொடர் எது? ஓடி வந்தாள். இதுவே வினையெச்ச தொடர். கலை சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. ஸ்பேஸ் டெக்னாலஜி. விண்வெளி தொழில்நுட்பம். இது மட்டும் சரி. நேனோ டெக்னாலஜி அப்படின்னா மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் புற ஊதா கதிர்கள்னு அர்த்தம். காஸ்மிக் ரேஸ்னால் விண்வெளி கதிர்கள், பிரபஞ்ச கதிர்கள்னு அர்த்தம். மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஏ மட்டும் சரியான ஆன்சர். அதே கொஸ்டின் பாருங்கள். காஸ்மிக் ரேஸ்னால் என்ன? விண்வெளி கதிர்கள். வேர்ல்ட் விண்ட். கலை சொற்களை அறிதல். சுழல் காற்று. டெம்பஸ்ட்னால் பெருங்காற்றுன்னு அர்த்தம். 77வது கேள்வி. பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நின்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரவும் அகிலும். இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். சரி. காருகர் என்பதன் பொருள் சிற்பி. தவறு. காருகர் என்றால் என்னன்னா ஆடை நெய்பவர் என்று அர்த்தம். இங்கே சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. தவறு. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் என்ன? கிராமம். இது சரிதானே? இது ஆனால் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இப்பாடலில் குறிப்பிடப்படும் நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். இதுவும் சரிதான். இதுக்கு ஆன்சர் டி வரும்னு நினைக்கிட்டான். 1, 3, 4. 1, 3, 4 சரின்னு வரும், ஆனால் தவறுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் டவுட்டு தான், பார்த்துக்குங்க. எப்பொழுதுமே டிஎன்பிஎஸ்சி தவறான கொஸ்டின் எடுப்பாங்க, தவறான பதிலையும் கொடுப்பாங்க. இது நல்லா நினைவில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா புத்தகத்தில் போய் பாருங்கள்.
ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதியை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். சரியா? காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. முதலிடம், இந்தியாவிலே முதலிடம் யாருன்னா நம்ம தமிழ்நாடு தான். அதுலேயும் முக்கியமாக எங்கேனா கன்னியாகுமரி மாவட்டம் பெருங்குடி இருக்குல்ல, அங்கே. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர். இது சரி. 1, 3 சரின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிக. கொடை, கோடை. கொடை என்றால் ஈகை, அதாவது நம்மகிட்ட இருக்கிற பொருள் இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்ததுன்னா அது பேர் கொடை, ஈகை அப்படிங்குவாங்க. கொடை வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. கோடை என்றால் அது ஒரு காலம், பருவ காலம், வெயில் காலம். குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு. மறினா தடுத்தல், மாறி என்றால் மாறுபடுதல், வேறுபடுதல். அதே மாதிரி பாருங்கள். மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேள்வி. வரம், வாரம். வரம் என்றால் அருள், வாரம் என்றால் கிழமை. இரு பொருள் தருக. திங்கள். திங்கள் என்றால் மாதம் என்று அர்த்தம், நிலவு என்று அர்த்தம். மதி. மதிக்கு 2 பொருள் உண்டு. மதி என்றால் அறிவு, மதி என்றால் நிலவு. தகுந்த சொல்லால் நிரப்புக. சிறுமி கையில் மலர்களை வைத்திருந்தாள். சிறுமி தனது கையில். இங்கே தனதே வரணும், தமது வரக்கூடாது. சரிங்களா? தமதுங்கிறது யாருக்கு வரும்னா இந்த பன்மை சொல்லலாம் இருக்குல்ல, அதுக்கு வரும். தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடைப்புக்குள் உள்ள சரியான சொற்களை தகுந்த இடத்தில் சேர்க்க. இடியுடன் மழை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது. 86வது கேள்வி. மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம், செயற்கை உரங்களை தவிர்த்து நில வளம் காப்போம். 87வது கேள்வி. மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார். அதனால் அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது. இதெல்லாம் இணைப்புச்சொல். இணைப்புச்சொல் என்னென்னா அதனால், ஆகையால், ஏனெனில், இதெல்லாம் இணைப்புச்சொல்லாம் இருக்குது. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. மேலும் 2 நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. ஓகே. 89வது கேள்வி. இணைப்புச் சொல் தான் கேட்டிருக்காங்க. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்படம் நேரிடும். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. திருக்குறளை இயற்றியவர் யார்? சரியான வினாச்சொல். எறும்பு பாடுபடுவது எதற்காக? பொருத்தமான காலத்தை சுட்டுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். எதிர்காலம். 93வது கேள்வி. அண்ணல் காந்தி அன்றே சொன்னார். இது இறந்த காலம். பொருத்தமான. பூரணர் இல்லம் நோக்கி நடக்கின்றனர். நிகழ்காலம். 95வது கேள்வி. விடை வகைகள். இது செய்வாயா என்று வினவிய போது நீயே செய் என்று ஏவி கூறுவது ஏவல் விடை. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. அவன் திருமணத்திற்கு போய் வரான். இது பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கு அதை மாற்றணும். அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான். இதுதான் சரி. மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேள்வி. அவனை கூட்டிக்கிட்டு வரேன். அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன். மறுபடியும் அதே மாதிரி ஒரு கேள்வி. சிறிது உட்கார்ந்து போ. இங்கே உட்கார்ந்து இருக்குல்ல, அதுக்கு உட்கார்ந்து போ என்ற அர்த்தம். சிறிது உட்கார்ந்து போ. 99வது கேள்வி. சரியான நிறுத்தற்குறிகளை கொண்ட தொடரை தேர்வு செய்ய. இதுக்கு பீதே ஆன்சர். திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர், எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர். பள்ளி பருவத்திலும் திருக்குறள் படிக்கப்படுகின்றது.
100வது கேள்வி சரியான நிறுத்தற்குறி. இது என்னோடு பேசியதே, இரட்டை மேற்கோள் குறி விட்டுருக்காங்க. அப்புறம் ஒரு காற்புள்ளி. என கேட்டான் கணியன் முற்றுப்புள்ளி. ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும். ஓகே மக்களே, ஓகே முடிஞ்சு. தொடர்ந்து படிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுங்க. நல்லா படிங்க, பாஸ் ஆகுங்க.